வணக்கம். அதிகாரம் 56 கொடுங்கோன்மை. குறள் எண் 555. அல்லற்பற்று ஆற்றாது அழுத கண்ணீரென்றே செல்வத்தை தேய்க்கும் படை. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். அல்லற்பட்டு துன்பப்பட்டு ஆற்றாது நல்லாட்சி ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே அழுதுவிட்ட கண்ணீரே மக்கள் சிந்துகின்ற அந்த கண்ணீர் தான் செல்வத்தை, அதாவது அந்த அரசனானது சேர்க்கின்ற செல்வத்தை தேய்க்கும். அப்படின்னா தேய்த்தல், அதாவது குறைக்கக்கூடிய ஒரு படை அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல ஆயுதம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். அதாவது இந்த குறளில் என்ன சொல்ல வராங்கன்னா அப்படின்றத நம்ம கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அதாவது நல்லாட்சி தராத ஒரு அரசனின் கீழ் வாழுகின்ற குடிமக்கள் சிந்தக்கூடிய கண்ணீர் தான் அந்த அரசனானது சேர்த்து வைத்துள்ள செல்வம். இந்த இடத்துல புகழ்னு கூட எடுத்துக்கலாம். அந்த புகழை தேய்த்து அவனை புகழை கெடுத்து அவனது செல்வத்தை கெடுக்கக்கூடிய அந்த கண்ணீர் தான் அந்த ஆயுதமாக கருதப்படும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறள் மூலமாக சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். ஆட்சியாளரின் செல்வத்தை அளிக்கும் ஆயுதம் எது எனில் தனது தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீரே ஆகும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.